தளபதி விஜய் அவர்கள் கடந்த ஆண்டு துவக்கத்திலேயே தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு அவருடைய கட்சி பெயரை அறிவித்தது மட்டும் இல்லாம அதிரடியாக அரசியல் வேலைகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்காரு. தற்போது பாத்தீங்கன்னா அவருடைய படப்பிடிப்பு சிறிது காலம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அவருடைய கட்சி பணிகள்ல தீவிரமாக இருந்துட்டு இருக்காரு. 2026 தேர்தல்ல போட்டியிட போவதாக அப்போது வெளியிட்ட அறிவிப்பிலேயே மென்ஷன் பண்ணியிருந்தாரு. மேலும் பாத்தீங்கன்னா இவரை பார்த்து தற்போதுள்ள ஆளும் கட்சியான திமுக பயந்து கொண்டுதான் இருக்கு அப்படின்றத வெளிப்படையாகவே சொல்லலாம். இதனடுத்து பாத்தீங்கன்னா திமுக அவர்கள் சப்போர்ட்டிற்கு ரசிகர்களை தன்வசப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு சில வேலைகளிலுமே ஈடுபட்டு கொண்டும் இருக்காங்க. அது சார் பாத்தீங்கன்னா ரீசெண்டாக துபாயில நடைபெற்ற கார் பந்தய விழாவில் கலந்து கொண்டாரு. அதற்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி அப்படின்னு வாழ்த்துகளுக்கு மேல வாழ்த்த குவிச்சாங்க. இதற்கு காரணம் கண்டிப்பாக தளபதி விஜயுடைய அரசியல் வருகைதான் அப்படின்னு பலருமே வெளிப்படையாக கமெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மட்டுமல்ல, தலைவர் ரசிகர்களுமே கவர் பண்ணுவதற்காக திமுக தற்போது ஒரு பக்காவான பிளான் ஒன்றை போட்டிருக்காங்க. அதாவது ரஜினி சார் சினிமா துறையில என்ட்ரி ஆகி 50 வருடம் ஆகுது. இதனை ஒரு மிகப்பெரிய விழாவாக நடத்தணும் அப்படின்னு டிஎம்கே பாத்தீங்கன்னா தற்போது ஒரு பிளான் போட்டிருக்காங்களாம். அதற்கு சூப்பர் ஸ்டார் மறுப்பு தெரிவித்துள்ளதால இந்த விழாவை எப்படியாவது நடத்தியே ஆக வேண்டும் அப்படின்னு அவரிடம் தற்போது பேச்சுவார்த்தையுமே நடத்திட்டு இருக்காங்க. கூடிய விரைவிலேயே இதற்கான அறிவிப்புமே வெளியாக இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த விழா நடக்குதா இல்லையா அப்படின்றத. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.